இந்த ராமநாதபுரத்தில் பல பகுதிகளில் வந்து நான் நேற்று சுற்றுப்பிரயாணம் செய்ததில் வந்து பல இடங்களில் வந்து இன்னும் குடிநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அதெல்லாம் தீர்க்கப்படணும். அதுபோக வந்து ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் வந்து இப்பொழுது விரைவில் வந்து திறக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அதில் வந்து ஏறக்குறைய 99 வணிக வளாகங்கள் இருக்கிறது, வணிக கடைகள் இருக்கிறதுங்க. அது சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வணிக கடைகளில் வந்து இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் தான் இவைகள் ஒதுக்கப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயம், அவர்களுக்கு 18% இதில் கொடுக்கணும். அதே போல மிக பின்தங்கியோருக்கு கொடுக்கணும், பிற்பட்டோருக்கு கொடுக்கணும், அந்த அடிப்படையில் தான் கொடுக்கணும். ஆனால் இங்க வந்து இங்க இதனுடைய ராமநாதபுரம் மாவட்ட தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாச்சா என்ற வெள்ளசாமியா முத்துராமலிங்கம் அவருடைய தலையீட்டினுடைய பேரில் வந்து இங்க எல்லா கடைகளுமே ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கே அதிகமாக, அவர் சார்ந்த சாதிக்கு மட்டுமே அதிகமாக கொடுத்திருப்பதாக எங்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகின்றன. அதைவிட மிக முக்கியமாக வந்து அதாவது வந்து மாநகராட்சியினுடைய விதிப்படி இது போன்று வந்து மாநகராட்சியினுடைய சொத்துக்கள் அதையெல்லாம் வந்து அவங்க மாமன்ற உறுப்பினர்களுடைய பெயரிலோ அவர்களுடைய உற்றார் உறவினர் பெயரிலோ, அதாவது மாமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆணாக இருந்தால் அவருடைய மனைவியின் பெயர், அல்லது அவர் வந்து பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் பெயர், மகன்கள் பெயர், இதில் வந்து இது போன்று எந்த விதமான ஏலங்களும் எடுக்கக்கூடாது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி வந்து கார்மேகம் நகரமன்ற தலைவர் அவர் வந்து திருமதி மாரி கார்மேகம் அவருடைய மனைவியருடைய பெயர்லேயே 21வது கடையை எடுத்திருக்கிறாரு. மணிகண்டன் திருமதி அஸ்வினி அவருடைய மனைவிய பேரில் எடுத்துக்கிறாரு. திருமதி இந்திரமேரி செல்வம் அவருடைய கணவர் பேர் எடுத்துக்கிறாரு. திருமதி சபிகா பானு அப்துல் பாதிக் ரஹ்மான் கணவர் பேர் எடுத்துக்கிறாரு. திருமதி ஜோதி புஷ்பம் திரு நேஜாதி கணவர் பேர் எடுத்துக்கிறாரு. திரு ராமநாத் MC அவங்களுடைய மனைவி சாந்தி பேர் எடுத்துக்கிறாரு. திருமதி மங்கையர்கரசி அவர் கணவர் பேர் எடுத்துக்கிறாங்க. காளிதாசன் அவருடைய மனைவி பேர் எடுத்துக்கிறாரு. வீரசேகர் அவருடைய மனைவி பேர் எடுத்துக்கிறாங்க. திரு கமலக்கண்ணன் அவருடைய அப்பா பேர் எடுத்துக்கிறாரு. திருமதி பஞ்சவரணம் அவருடைய மகன் பேர் எடுத்துக்கிறாரு. திருமதி கனகவள்ளி அவருடைய மகன் பேர் எடுத்துக்கிறாரு. திருமதி செல்வி அவருடைய மகன் பேர் எடுத்துக்கிறாரு. திருமதி லட்சுமி கணவர் பேர்ல, திருமதி செல்வராணி மகன் பேர்ல. இது போல வந்து நகரமன்ற உறுப்பினர்களே வந்து சொத்துக்களை வந்து அவர்களே வந்து பட்டா போட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எல்லாமே வந்து ஆளுங்கட்சி அவர் முத்துராமலிங்கம் தான் அது பின்னணியாக கருதப்படுகிறது. முதல்ல இது வந்து சட்டவிரோதமானது. இதை வந்து முழுமையாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் முதற்கண் வலியுறுத்துகிறேன். இதை வந்து இவங்க ரத்து செய்யலைன்னா என்னுடைய தலைமையில மிக பிரமாண்டமான மிகப்பெரிய அளவுக்கு வந்து இது ராமநாதபுரத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்கிறோம். நாங்கள் வந்து ஒரு 15 நாள் அவகாசம் கொடுக்குறோம். இந்த வந்து ஆகஸ்ட் மாதம் இப்போ இன்னைக்கு தேதி வந்து 12 ஆச்சு. இன்னும் ஒரு 15 நாள் அவகாசம் கொடுக்குறோம். இல்லைன்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் எனது தலைமையில் வந்து இந்த மாதிரி வந்து ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்திற்குரிய வணிக வளாகங்களை சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் ஆளுங்கட்சியினரும் ஒரு குறிப்பிட்ட பிரிவு சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அபகரித்து கொண்டிருக்கூடியது. அதே போல நகர்மன்ற உறுப்பினர்களே அவருடைய கணவர் மனைவி அப்பா மகன்கள் பெயரில் அபகரித்திருப்பதை கண்டித்து வந்து அதை ரத்து செய்ய வலியுறுத்தி வந்து நாங்கள் எங்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது வந்து ராமநாதத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடியது வந்து இந்த சர்க்கரை கோட்டை கண்மாய் அப்படிங்கிறதுங்க. அது வந்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியதுங்க. அதில் வந்து பல பேர் வந்து இந்த இப்போ வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது. ஆனால் அதை வந்து பல வருஷங்களாக தூர்வாராமல் ஆக்கிரமிப்பை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால் உடனடியாக வந்து அதற்கு ஆக்கிரமிப்புகளை முற்றாக அகற்றிட்டு அதை உடனடியாக தூர்வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். அதே போல் வந்து வைகை அணையிலிருந்து வரக்கூடிய அந்த இதிலிருந்து வரக்கூடிய ஆற்று வழியை வந்து அதை வந்து தடுப்பணை இல்லாதனால நேராக தண்ணியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கடலுக்குள்ளே போதுங்கிறாங்க. ஸோ இதுபோல் வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருந்து வைத்திருக்கிறார்கள். எனவே வந்து முதல்ல அந்த சக்கரக்கோட்டை கால்வாய் வந்து ஆக்கிரமிப்புகளை முற்றாக அகற்றிட்டு
அதை தூர்வாரி பல வருஷங்கள் 30-40 வருஷமாக தூர்வாரின்னு சொல்கிறாங்க. அதே போல் வைகை அந்த அணைக்கு வைகை ஆற்றினுடைய இதில் வந்து தண்ணீர் வீணாகாமல் தடுக்கக்கூடிய வகையில் தடுப்பணையும் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுக்கிறாங்க. மிக முக்கியமாக வந்து இந்த வணிக வளாகத்தில் முறைகேடாக ஆளுங்கட்சியினரும் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டுமே முற்றாக அபகரிக்கக்கூடியது வந்து மிக மிக மோசடியானது. இதனால் இதில் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறார் என்று வந்து எல்லா விதமான ஆதாரங்களும் சொல்லுகிறார்கள். எனவே இதை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இதை வந்து ரத்து செய்யாமல் அந்த கடைகள் திறக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இது சம்பந்தமாக நீங்கள் யார்கிட்டையும் புகார் கொடுக்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து இந்த தகவல் வந்து எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே பல பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து முதல்ல மீடியாக்கள் மூலமாக நான் வந்து வெளியே கொண்டு போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் ஒவ்வொரு கட்டமாக செய்வோங்க. முதல்ல மீடியா மூலமாக பப்ளிக் கொண்டு போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக செய்வோங்க. நீதிமன்றத்துக்கு இல்லை, நீதிமன்றமெல்லாம் நீதிமன்றம் அதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. மக்களை திரட்டி போராடுறது தான் டைரக்ட் ஆக்ஷன், நேரடியான ஆக்ஷனுக்கு போவோம். டைரக்ட் ஆக்ஷன் அது வந்து இப்போ ரத்து பண்ணி நேர்மையாக அறிவித்து எல்லாருக்கும் அது வெளிப்படைத்தன்மையாக வந்து இருந்தால் மட்டும்தான் அது கடைகள் செயல்பட விடுவோமே தவிர, இல்லைன்னா ராமநாதத்தில் அந்த கடைகள் புதிய பேருந்து நிலையம் செயல்பட விட மாட்டோம். ஆமாங்க. இல்லை, அதாவது பல முறைகேடுகள் இங்கே வந்து ராமநாதபுரத்தில் இந்த மாவட்ட செயலாளருங்கிற அதிகாரத்தை வச்சுட்டு முத்துராமலிங்கம் வந்து படு தவறு பண்ணுறாரு. கடந்த முறையும் கூட நான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஆட்சி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 10-100 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கடத்தல் வந்தது, அதை கூட வந்து தப்பிக்க விட்டாங்கிறதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். அதுபோல் இங்கே வந்து பல முறைகேடுகள் நடந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் வந்து இது வந்து ஆட்சி மாறின பிறகு இதுக்கெல்லாம் விசாரணைகள் வரும் என்று கருதுகிறேன். 2017 இருந்து 21 வரைக்கும் 58 சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா 65 சாதிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஆனா மத்திய அரசு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 நிகழ்வுகள் தான் நடந்ததா அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்காங்க. இப்ப எதை மறைக்க பாக்குறாங்க சார்? இல்ல, அது நீங்க ஒன்னு சொல்றீங்க. நான் என்னுடைய கணக்கு பிரகாரம் 2011 இருந்து 16 வரையில இருந்து 21 வரைக்கும் இது ஆத்தன்டிகேட்டா எவிடன்ஸ் வந்து இது அது அந்த புள்ளி வரும், தவறான புள்ளி வரும். அந்த புள்ளி வரும், தவறான புள்ளி வரும். எண்ணற்ற அதை விட பன்மடம் கூடுதலாக தான் இருக்குது. இந்த 65 சம்பவங்கள்ல அதிகமா இல்ல, இந்த 3ங்கிறது தவறானது. அத மத்திய அரசு 3 தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, மத்திய அரசு மாநில அரசு தான் சட்ட ஒழுங்கு பார்க்கறது வந்து மாநில அரசுங்க. மாநில அரசு அது கரெக்டான புள்ளி வரும். மத்திய அரசுக்கு எந்த தகவல் அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியல. 65ங்கிறது தோராயமாக சரியா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தடுக்க தவறு மாநில அரசாங்க தடுக்க தவறிருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, அதாவது அரசாங்கம் இல்ல, கட்சி அவங்களே வந்து தங்களுடைய கொள்கையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க. திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளுமே கடந்த 67 ஆட்சியில மாறி மாறி இருந்து கொண்டு அவர்கள் எந்த கொள்கையை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ, இன்னைக்கு எதையை சொல்லி இந்த மக்களை, ஏழை எளிய மக்கள் இடத்துல ஓட்டுகள் வாங்கிறார்களோ, அருந்து அவங்க ரொம்ப தூரம் வெகு தூரம் போயிட்டாங்க. போனது மட்டுமல்ல, கவுண்டர் ரிவல்யூஷன் எதிர்ப்புரட்சியாளர்களாகவும் மாறிட்டாங்க. இன்னைக்கு இந்த கொலை பண்றவங்களே அவர்களாகவே இருக்கிறாங்க. அதுதான் ரீசன். அந்த கருத்து சித்தாந்தத்துக்கு வந்து உள்வாங்கி இன்னைக்கு அவர்களே அது குழந்தையாக இருக்கிறாங்க. போலீஸ் அவங்கள வச்சுக்கிறாங்க, அவன் கட்சிக்காரன்னு இருக்கிறான், அவன் கூட பாதுகாக்கூடிய அவர்களாக இருக்கிறாங்க. அதாவது புரட்சியாளர்களாக தோன்றி எதிர்ப்புரட்சியாளர்களாக மாறுந்தான் வந்து மிகப்பெரிய வினோதமானதுங்க. தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்புரட்சியாளர்கள் வரிசைக்கு போயிருச்சாங்க. கவுண்டர் ரிவல்யூஷன் ஆயிட்டாங்க. சாதி ஆணவ படுகொலைகளுக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வரங்கிறது வந்து திமுக மேனிஃபெஸ்டோலயே இருக்கு. ஆமா, அதாவது அது மட்டும் இல்லைங்க, நீங்க 2021 வந்து கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கணும்னு சொல்றாங்க. நீ வந்து கலப்பு திருமணம் ஊக்குவிக்க வேண்டாம், அது பாட்டில் அதுக்கு இயற்கையா வந்து, அதாவது நீங்க ஒரு புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா, அண்டைய மாநிலமான கேரளாவில் 20% கலப்பு திருமணம், பஞ்சாபில் 40%, ஹரியானாவில் 60%, நார்த் ஈஸ்டில் வந்து 80% கலப்பு திருமணம், தமிழ்நாட்டில் 2-3% தான். இதுக்கு வந்து புரட்சி பேசுறாங்க, திராவிடம் பேசுறாங்க. இங்க அந்த 2-3% நடக்கிறதுலையும் கொலையில கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய யதார்த்தமான நிலைமை. இவங்க அதாவது தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே மிக மிக பிற்போக்குத்தனமான மாநிலமா இருக்குதுங்க. இப்போ சட்ட ஒழுங்கு சீர்கேடுறதுக்கு முதல் காரணம் வந்து மதுபான கடைகள். மதுபான கடை குறைக்கிறவங்களுக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுதான் அந்த அரசு
ஆமாங்க, இதை வந்து நாங்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த முறை நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு நாங்கள் வந்து வலியுறுத்தி வர்றோம். இப்போ டாஸ்மார்க்கு மட்டும் மூடுறதுல கஞ்சாவுடைய பயன்பாடு வந்து அது எல்லா இடத்துக்கும் பரவலாயிடுச்சு. கம்ப்ளீட்டாக கிராமந்தோறும் வந்து எது கொள்கை இருக்குதோ அந்த கொள்கை வந்து பரவலாயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதாவது வீடுதோறும் வந்து டோர் ஸ்டெப்பில் எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு. அதுபோக மாத்திரை மருந்து போதை வஸ்துக்களும் வந்துடுச்சுங்க. ஸோ எல்லா விதமான தீமைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து டோர் ஸ்டெப்புக்கு போயிடுச்சுங்க. நல்ல கருத்துக்கள் போகிறவங்கள தீமைகள் எல்லாம் ஆட்சியில் நல்லா பரவலாக கம்ப்ளீட்டாக விட்டாங்க. இந்த ஆட்சியாளரோட திறமையின்மை தானே காரணம்? திறமையின்மைன்னு சொல்லலைங்க, ஹேண்ட் அண்ட் க்ளோஸ், அவர்களே அதுவாக மாறிவிட்டார்கள். திறமையெல்லாம் கிடையாது, அதான் அவர்களாகவே. அது உங்களுக்கு வந்து திமுகவுடைய முக்கியமான செயலர் தானே சென்னையில் வந்து போதை மருந்து கடத்தல் கைதாகிறாங்க. ஆச்சா, தமிழ்நாட்டில் மதுக்கடைகள், அதாவது பார், அங்கீகரிக்கப்பட்ட பார்னு ஒன்று உண்டுங்க, டாஸ்மார்க்கு விற்கிற கடையும் உண்டு. இப்போ வந்து அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கிராமத்திலையும் இல்லீகலா ஒரு 20 பேராவது வந்து மது விற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்க முடியும்? 20லேருந்து 30 பேர் வந்து இதில் வச்சுக்கிறாங்க. இது பெட்டிக்கடை மாதிரி வச்ச மாதிரி எல்லா கிராமங்கள்லையும். அது எது கிடைக்கிற தண்ணியே கிடைக்கலாம் கூடங்க, அந்த ஒரு தண்ணி வரலாம் கூட இது வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். பால் வரலினா கூட இது மட்டும் டாஸ்மார்க் மட்டும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதுங்க. கலப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் பல நீதிமன்றங்களை சுமோட்டோ கேஸாவே எடுத்திருக்காங்க. ஆனா பட் இதுவரை கொடுக்கல. சோ அதுக்கு புதிய தமிழகம் கட்சி சார்பில் என்ன அறிகுறிகள் கொடுக்கலான்றீங்க இந்த அரசுக்கு? சார் வந்து அதான் சொல்லுங்க, காலத்தால் கெடுங்கிற மாதிரி திமுக அதிமுக கொள்கைகள் காலத்தால் கெட்டு போய்விட்டன. கொள்கையில அவங்க 2 பேரும் கொள்கையா இல்லை. என்ன கொள்கைன்னு கேட்டா 2 பேரும் சொல்ல முடியாது. அவர்கள் தங்களை ஏதாவது மறுசீரமைத்துக் கொள்வதற்குண்டான வழி இருக்கலையான்னு தெரியல. அவர்கள் பேசுவது ஒன்று நடப்பது ஒன்றா இருக்கு. நான் தான் சொன்னேன், பிஜேபி புதுசா வர்றீங்க, இது வந்து ஒரு அப்பட்டமான ஹிந்து. அவன் வந்து கவின் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி, நீங்க ஹிந்துக்குத்தான் நிக்கிறோங்கிறீங்க ஆச்சுங்களா. தஞ்சாவூர்ல பக்கத்துல ஒரு பள்ளி மாணவி வந்து இறந்து போனதுக்கு நீங்க வந்து பள்ளி எடுத்து மூடுற அளவுக்கெல்லாம் நீங்க போராட்டம் நடத்துனீங்கல்ல ஆச்சுங்களா. இங்க வந்து கவினுடைய மரணத்துக்கு உங்களுடைய வாயில பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டாங்களா, தைச்சிட்டாங்களா? நீ அப்புறம் என்ன ஹிந்து பேசுற? உன்னை நம்பி எப்படி வர முடியும்? நீ யாரு? இப்போ நீ யாருக்காக நிக்க போற? அப்ப வந்து வெற்றவனுக்கும் குத்தரவனுக்கும் அடாவடி பண்றவனுக்கும் தான் பேசுறதா ஹிந்து பிஜேபியா? அப்ப ஏழை எளிய மக்கள் ஹிந்து வந்து ஒரு 1000 பேர் மதம் மாறணும், அதுக்கு மட்டும் ஓடி வர்றீங்க. அப்ப உங்களுடைய ஹிந்து பாசம்ங்கிறது அதுலயும் பாகுபாடு இருக்குது, அதுலயும் செக்ரிகேட் பண்ணி பாக்குறீங்க. நீங்க வெறும் ஹிந்து மட்டும் இருந்தா போதுமா? கோயில் மட்டும் இருந்தா போதுமா? கடவுள் இருக்கிறது எல்லாமே வந்து மனிதர்களுக்காகத்தான் இருக்குது. இதுல என்னாச்சு? தேசிய தலைமை என்னாச்சு? மாநில தலைமை ஆச்சு? ஏன் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறோம் என்று வாய் திறந்து பிஜேபி பேசுறதுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? திமுக தான் மோசம் விட்டுருங்க, அண்ணா திமுக தான் மோசம் விட்டுருங்க. நீங்க தான் தமிழ்நாட்டை வந்து நாங்க மீண்டும் பிடிப்புங்கிறீங்க. எந்த லட்சத்தை நீங்க பிடிக்க வருவீங்க நீங்க? அப்ப வந்து நீங்க சும்மா வந்து வெறும் வார்த்தை ஜால ரெட்டாருக்கு வெறும் வார்த்தை ஜாலத்திலேயே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா இந்துக்களும் உங்ககிட்ட பக்கம் வந்துருவாங்களா? மூக்கத்தனமும் போக்கிரித்தனமும் பட்டவர்த்தனமும் பண்றாங்க. அதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் வர மாட்டேங்குது. என்ன விதத்துல நியாயமா இருக்க முடியும்? அப்போ நீங்க வந்து ஹிடன் அஜெண்டா, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. கவின் மேட்டர்ல இருந்து வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. நீங்க 100 சம்பவத்தை எடுக்க வேண்டியது ஒரு சம்பவம் மட்டுமே போதும். எதிரொலி இந்த வரக்கூடிய 2026 சார், தேர்தல் வந்து தேர்தலுக்கும் இருக்கு இந்த சமயம் சார். தேர்தல் வந்து அது பல்வேறு பிளாட்ஃபார்ம்ல தேர்தல் நடக்குது சார். முதல்ல வந்து மனித நேயத்தோட ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடக்கணும் சார். நான் அதாவது தவறை தவறுன்னு சுட்டி காட்டுங்க ஆச்சா. யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு சைடு எடுக்க வேண்டிய அவசியம். இது ஓட்டு போயிடும் ஓட்டு வரும்னு பார்க்காது. ஓட்டுக்காக வந்து இந்த நாடு கிடையாது, இந்த மக்கள் கிடையாது ஆச்சுங்களா.
மக்கள் அந்த தேர்தலுங்கிறது பல்வேறு அம்சங்களினுடைய அடிப்படையில் தேர்தல் நடக்குது. நீங்கள் இது ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது. இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதுக்குறீங்களா? அவ்வளோதான். அது நீங்கள் உங்களுடைய மௌனம் ஆச்சா. நீங்கள் தானே பகவத்கீதை எழுதி வைக்கிறீங்க. ஒரு அநியாயம் நடந்தால் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அப்ஸ்டாண்டரா பைஸ்டாண்டராங்கிறது தானே முக்கியம். நீங்கள் மியர் ஸ்பெக்டேட்டரா, நீங்கள் வெறும் கையை கட்டி பார்க்குறீங்களா? அவனும் குற்றவாளி தான். நீங்கள் அதான் சொல்லுது, ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது அந்த அநியாயம் தட்டி கேட்காதவரும் தவறுக்கு உடந்தையானவனாக தானே கருத முடியும். அந்த மாதிரி தானே உங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது. எப்படி பார்க்க முடியுது? நாங்கள் திமுக கிட்ட கேள்வி, திமுக அவர்கள் என்றோ கொள்கையை விட்டு போய்விட்டார்கள், அண்ணா திமுக பேச முடியாது. இன்னைக்கு நீங்கள் பேசிட்டு வரக்கூடிய நீ ஹிந்துன்னு பேசக்கூடிய நீ தானே, ஏன் ஒரு ஹிந்து கூடாது அப்படின்னு கூட ஏன் அறிக்கை கொடுக்கணும்? இது மாதிரி தவறு, கொலை தீர்வாகாதுன்னு நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்க? இப்போ மீனவர்கள் கைதில் மத்திய மாநில நிலைப்பாடு தொடர்ந்து கைது பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க வாய் மூடிட்டே இருக்காங்க மத்திய அரசு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மீனவர்கள், மலையக மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், விளிம்பு நிலை மக்கள், இவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இவங்களை பற்றியெல்லாம் யாரும் அக்கறையோடு அணுகிறதே இல்லை. அவர்களுக்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் உருவாக்கணும் பேசுவாங்க. எல்லாமே அதே போல் பட்டியலின மக்களுக்காக இவங்களுக்கெல்லாம் அப்படிக்கிற நீலி கண்ணீர் சார். அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தான் தீர்வு வரும் சார். கவினோட ஆர்ப்பாட்டம் நடந்தது, கவின் கொலைக்கு சம்பந்தமா. அதுல பேசுறப்ப திரு ஷியாம் கிருஷ்ணசாமி பேசுனது தென் மாவட்டங்கள்ல இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமா இருக்குன்னு ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக். ஸோ இதுக்கு உங்க பதில் சார்? 1957 இமானுவேல் படுகொலை யார் பேசி வந்தது? 1980 6 மாசம் கலவரம் நடந்தது. அது யாருடைய பேச்சால வந்தது? 1979 ஊஞ்சியில புறவை எடுக்கிறதுல 7 பேர் தேவேந்திர வேடரை கொண்டாங்களே, யாரு பேசி வந்தது? 1989 போடி மீனாட்சி கலத்தில் 80 பேரை கொண்டாங்களே, யாரு வந்தது? 2004 ஆண்டு என் மீது வெடிகுண்டு வீசினாங்களே, எவன் பேசி யாரெல்லாம் பேசினானுங்க? எதுக்காக வெடிகுண்டு வீசினாங்க ஆச்சுங்களா? கவின் படுகொலையை தூண்டியவர்கள் யார்? முதல்ல இந்த மாதிரி காலி பையன்களெல்லாம் கைது பண்ணணும். இந்த சாதாரண இருக்கக்கூடியவர்களை இந்த தூண்டிவிடக்கூடியதே ஆப்பநாடு மறவர் சங்கம், அதுபோன்று பல்வேறு அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் ஜாதியத்தை அந்த சாதாரண இருக்கக்கூடிய ஏழை எளிய மறவர் சமுதாயத்துடைய விவசாயிகளை கூட குற்றவாளிகளாகவும் கொலைகாரர்களாக ஆக்குறதும் இது போன்ற சில சங்கங்கள் தான். இந்த சங்கங்களை எல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலே தமிழ்நாட்டில் எந்த விதமான கலவரம் வராது. ஆப்பநாட்டு மறவர் சங்கத்தை சேர்ந்தவன் எங்கேயோ ராமர் படுகொலை இருக்குது, எதுக்கு ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துக்கு போய் அவங்க ஆஜர் பண்றாங்க? எதுக்காக இம்மானுவேல் சேகருடைய மணிமண்டம் கூடாதுன்னு ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? இவங்கெல்லாம் யாரு? மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்தை குற்றப்பரம்பரை என்பதை நிரூபிப்பதை போல இது போன்ற சில காலி அமைப்புகள் செய்கிறார்கள். இவங்களைத்தான் காவல்துறை வேரோட புடுங்கிறணும். என்னடா டே, அங்க நடந்திருக்கிற சம்பவத்துக்கு அதை கண்டிக்காம எதுக்கடா மனு கொடுக்குவாரு? இவனை பிடிச்சி உள்ள போடணும், இவங்களை தான் இந்த வழக்கில் சேர்க்கணும். நிறைய பேர் கவின் படுகொலையை ஆதரிச்சு போடுறான் சோசியல் மீடியால, அவங்களை எல்லாத்தையும் இந்த வழக்கில் சேர்க்கணும். தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கு, யாரும் எல்லா சாதாரண இருக்கிற எல்லாரும் பண்றதில்ல. இந்த மாதிரி சில சாதி வெறியர்கள் அந்த சமுதாயத்துக்குள் இருந்து அவர்கள் கூலிப்படையா மாறுறாங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. எத்தனை, 1 2? இந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாம் இவர்கள் தான். இன்னைக்கு சரி கேட்கிறேன், அண்மையில கடந்த 1 வாரத்துக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஒரு எஸ்ஐ, அதாவது குடிமங்கலம் என்ற ஒரு ஸ்டேஷன்ல பக்கத்துல சிக்கனூத்துங்கிற கிராமம் மகேந்திரனுடைய தோட்டத்தில் ஒரு மழை நடக்குது. அப்பா மகனுக்குள்ள சண்டை. காவல் 100லிருந்து அவர் போன் பண்ணி போக சொல்றார். போறது தேவேந்திர அரசாங்கத்தை சேர்ந்தவர்.
3 பேருக்கு சண்டை விலக போனவரை 3 பேரும் சேர்ந்து கொள்றாங்க. 3 பேர் மரவர் சமுதாயம் சார்ந்தவங்க. நீ தூண்டி விட்டியாரியே, அந்த சங்கத்துக்காரன் தூண்டி விட்டியாரியே. அப்போ தமிழ்நாட்டில் அதே போல எண்ணற்ற பல்லடத்தை சுற்றி எண்ணற்ற கொலைகள் வந்து சாதாரண சாலையில் இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்றாங்க. இதுக்கெல்லாம் யாரு பின்னணி இருக்கிறது? இந்த அமைப்புகள் தான் காரணமாகுது. இந்த அமைப்புகள் வந்து இவர்கள் வந்து இந்த ஜாதியை வந்து சாதாரண விவசாயிகள் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களையும் இளைஞர்களையும் தூண்டி தூண்டி ஜாதி வெறியை உருவாக்கி அவர்களுக்கு அருவாளை கொடுக்கறதே இந்த மாதிரி அமைப்புகள் தான். எத்தனை தேவேந்திர அமைப்புல வந்து அருவாளை தூக்கி கொடுக்குறாங்க? எத்தனை பேர் தேவேந்திர கொண்டு போறாங்க? எத்தனை ஆதிராவிடர் பண்றாங்க? எத்தனை யாதவ் பண்றாங்க? அண்மையில சேரன்மாதேவியில ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டதுக்காக வந்து அந்த யாதவ் பையனை போய் உடனடியாக அருவாளை வச்சிருந்து கொள்றான். இதெல்லாம் என்ன கேரக்டர்? இதெல்லாம் யார் வளர்க்குறதாரு? அதே போல ஒரு பென்சில் தகராறு பாளையங்கோட்டையில், அது போய் வெட்டவன் வந்து மரவர் சமுதாயம் சேர்ந்துக்கிறான். இதுக்கெல்லாம் இவனுக்கு தான் காரணம். முதல்ல இந்த அமைப்புகள் அத்தனை பேரும் இவங்க எல்லாருமே கூலிப்படையும் இவர்கள் வந்து ஜாதி வெறி பிடிச்சவர்கள். இவங்களை வந்து பிடிச்சி உள்ள போடணும். புகார் குடிக்கிறது உள்ள பிடிச்சி போட்டிருக்கணும். இவர்கள் தான் ஜாதி பிரச்சனையை உருவாக்குறாங்க. பாக்கி யாரும் சாதி பிரச்சனை உருவாக்கல. எல்லாம் அரசியல் அவங்கவுங்க மேல வரும்னு நினைக்கிறாங்க.